hope we manage to convince them this. Definitely. ஆதி, ஹாய், நீ எங்க இருக்க? வெளியே வா சொல்கிறேன். சீக்கிரம் வெயிட் பண்ணிருக்கேன். எங்க இருக்க நீ? வாசலுக்கு வெயிட் பண்ணாத, அது ரொம்ப ஸ்லோ. சேஃப்டி வெளியே வா. என்னாச்சு? எங்க நீ? நேரா வா. நேரா ஒரு கிளாஸ் டோர் தெரியும். ஆதி, உன்னை நான் பார்த்தா கொன்னே போட்டுடுவேன். ஹாய், இப்போ வேணா ஃபோனை கட் பண்ணிக்கலாம். நேராக வந்து உட்காந்து சாப்பிடலாம். எங்க போன? உட்காந்து பேசலாமா? ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் எடுத்துக்கு? இங்கே தான் அடிச்சு கிடிச்சு கலாட்டம் பண்ண மாட்டேன். ஏன் எதுவுமே சொல்லிக்காம போன? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா துரை குறைஞ்சு போயிடுவீங்களோ? படிக்கிட்ட கேட்டா அண்டவாழ்ந்த ஆளுங்க கூட சுத்திட்டு இருப்பான்னு சொல்றாரு. உங்க அன்னிக்கு ஃபோன் போட்டா வேற ஏதேதோ கேக்குறாங்க. கணபதி அங்கிளுக்கு தெரியல. பவானி ஆண்டி மட்டும் இங்கதான் இருக்கான், டேபிள்ல தோசை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. 2 நாள் எதுவுமே ஓடல. போலீஸ் கீலீஸ்னு போய் தேடியாச்சு. நான் என்னன்னு நினைக்க? ஏய், அதில் வோட்கா இருக்கு. பேசாத நீ. எங்க போன? உங்களை கெஸ் பண்ண முடியாது. எங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? ம். எதுக்கு? எங்க அம்மாவா? வேற யாரு? பொள்ளாச்சி மாலிங்கம்மா கூப்பிடுவாரு. ஆளை விட்டு கூப்பிட்டு அனுப்புனாங்க. சரி, அவங்க கூப்பிட்டா நீ எதுக்கு போன? வரமாட்டேன்னா சொன்னேன். நான் ப்ரைவேட் ஜெட்டில் அனுப்புனாங்க. நான் வெஸ்ட் மாம்பல ஆளு. ப்ரைவேட் ஜெட் பார்த்தது கூட கிடையாது. 6 பேர் உட்கார குட்டி பிளேன். ஏர் ஹோஸ்டஸ் அசாம் பொண்ணு பிங்கி, ட்ரைபல் பியூட்டி. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் Audi 8ல பிக்கப். எதுக்கு கூப்பிட்டாங்களாமா? அவங்க ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், எஸ்டேட், ரேஸ் கார்ஸ், பங்களா எல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் தாரா ஓடுன்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? தாரா அவங்ககிட்ட என்ன பார்த்தான்னு கேட்டாங்க. என்கிட்ட என்ன பார்த்த நீ? மிரட்டினாங்களா? போலீஸ் தெரியும், கமிஷனர் தெரியும்னு எல்லாம் சொன்னாங்களா? தாரா எங்கே இருந்தாலும் அவன் மேலே எனக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அவள் ஜெய்ப்பூர் போனது கூட தெரியும்னு சொன்னாங்க. என்ன சாப்பிட்ற? பாஸ்தா, பீட்சா, ஆன்டிபாஸ்டி? ஏய் தாரா, தேங்க்யூ. நாங்கள் கல் வாபஸ் வரோம். தாரா காலிங்கிறா. வாட் இஸ் த ப்ராப்ளம்? தலையில இருந்து கால் வர கோவம். வெளியே மட்டும் நடக்கிறேன். இங்கே பார். பார்க்காம இருந்தா கூட காது கேட்கும். நம்ம என்ன புருஷன் பொண்டாட்டியா? அப்புறம் எதுக்கு சண்டை போடுறோம்? பெரிய ஜோக். இப்போ மொத்த மும்பைக்கும் தெரியும் நம்ம சண்டை போடுறோம்னு. கிட்ட வா. நில்லு, கிட்ட வா. சிரிக்காத லூசு. உருன்னு பாரு. முதல் சண்டை உலகத்துக்கே அப்லோட் பண்றேன். போதுமா? 48 மணி நேரம் என் கூட பேசாத, என்ன தேடாத. தாரா, புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு வேலைக்கு மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். போய் சொல்லாதீங்க. யாரோ மண்டுக்குள்ள ஓன்னு கத்துக்கிட்டே இருக்காங்க. பேச வந்ததெல்லாம் மறந்து போயிடுது. யார் யாருன்னு புரியல. சங்கீதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜன்னல் வழியா போயிட்டு இருக்கு. இப்படி சரியா போயிடும்னு போய் சொல்றீங்க. ஸ்ட்ராங்கா இருந்து சொன்னார். என்ன முட்டாள் மாதிரி நடத்தாதீங்க. எனக்கு ஞாபகம் தான் குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அறிவு போகல. அல்சைமர்ஸ்,
செகண்ட் ஸ்டேஜ். ஒரு நாள் உங்களை மறந்துடுவேன் நான் கணபதி. வணக்கம். வணக்கம். நான் சந்திரிகா, தாரா அம்மா. கல்யாணம் பேச வந்திருக்கோம். ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? டாய் பில்கேட்ஸ் makemetrip.com வெப்சைட்டுக்கு போய் மும்பை டு சென்னை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு சீப்பஸ்ட் ஃபேர் என்னன்னு பார்த்துட்டு உடனே கிளம்பி வாடா. ஏண்ணா? உடனே இதுதானே கஷ்டப்பட்டு பிஎஸ்பிபியில் சீட் வாங்கி கண்டவன் கையை காலை பிடிச்ச லயலாவில் சேர்த்து மும்பை வரைக்கும் அனுப்பிச்சி வச்சேன். இல்லைண்ணா, என்ன ப்ராப்ளம்? சந்திரிகாங்கிற பேரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து உட்காந்துட்டுருக்கு. யார் இந்த சந்திரிகா? சந்திரிகா தோடின்னு ஒரு ராகம். தாராவோட அம்மா. இப்போ யார் தாரா? சந்திரிகாவோட பொண்ணு. அட்டி வாங்க போகிறேன். இந்த ட்ராமா ஜோக்கெலாம் என்கிட்ட வச்சுக்காத. தாராங்கிறது கணபதியோட தங்க பொண்ணு தான்டா எனக்கு சொன்னேன். நீஸ் மாதிரி. நீ நேராக சென்னை ஏர்போர்ட் வந்த உடனே அங்கே ஒரு ஃபார்மசி இருக்கும், சர்தார்ஜி கடை. அங்கே எனக்கு பிபி டேப்லெட்டு கான்காரி M5 4 வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வா. இல்லைண்ணா, கணபதி அங்கிளுக்கு தாரா நீஸ் மாதிரி. கணபதிக்கு வயசாகி மூலம் வாங்கி போச்சு. உங்க கூட சேர்ந்து ட்ராமா போட்டுட்டு இருக்காரு. கணபதிக்கு மூலம் வாங்கி போச்சா? வாசு, உன் தம்பிக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்காது. சார் சாரி சார், நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாது. சும்மா பேசிட்டு மூளை மங்கி போன கணபதி தான் மூளை இல்லாத வாசுக்கிட்ட பேசுகிறேன், கேட்டுக்க. மூளை இல்லாத வாசு. நீ நேராக அந்த சிவா விஷ்ணு கோயிலுக்கு போய் வேண்டிக்க. அந்த பொண்ணு உன் தம்பியை கல்யாணம் கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லை சார். அந்த பொண்ணோட அம்மாவிங்க நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. Cumulative gain or loss on the hedging instrument recognized in cash flow hedge reserve is அம்மா, against Tara, securities I'm in a reserve. meeting. The I'll call you back. depreciation for the year I'll call you ending back. 31st March 2014 is higher by 22.75 crores, and the profit after tax, minority interest and share of profit of associates for the year ended 31st March 2000 அம்மா எதுக்கு போய் கல்யாணம் பேச போனீங்க? is Tyler. higher by Kenneth? 41.55. மேம் Yeah. Can we meet after 2 minutes? Please. லைன்ல இரு. நான் சொன்னேன்னா எனக்கு கல்யாணம் வேணும்னு. ஏன் என் லைஃப்ல குறுக்கால வரீங்க? நீ ஒரு பையனோட ஒரே ரூம்ல இருந்துட்டு வருவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிறதா தாரா? நீங்க எங்க சும்மா இருந்தீங்க? அதான் அவனை கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு போய் உருட்டி மிரட்டி உங்க கைவரிசையை காட்டிட்டீங்கல்ல. அந்த மேட்டருக்கெல்லாம் போகாத. நான் யாரையும் கூட்டிட்டு போல, யாரையும் பயமுடுத்தவும் இல்லை. எல்லாம் தெரியுங்கம்மா எனக்கு. தாரா, நான் யாரையும் கூட்டிட்டு போல, பயமுடுத்தலன்னு சொல்றேனா இல்லையா? இல்லையா? இப்போ அதான் ப்ராப்ளம். உன்னை பத்தி தெரிஞ்ச உடனே 2 பேர்ட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன், அவ்வளவுதான். யாருமா அந்த ஃப்ரெண்டு? போலீஸ் கமிஷனர் தானே? போச்சு போச்சு போச்சு. நீ ஒரு பொண்ணை பெத்துக்கோ, அப்பதான் உனக்கு தெரியும். போலீஸ் கமிஷனரா? ஏய் தர ஸ்டாப் வந்துச்சு. வா. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க குடும்பத்தை பத்தியும் படிப்பை பத்தியும் விசாரிக்க சொன்னேன். கோயம்புத்தூர் போனேன்னு சொன்னேன். அவுடி கார், பிரைவேட் ஜெட், அது இதுன்னு எல்லாம் பார்த்தேன். ஸ்கைப்ல உங்க அம்மா காட்டினாங்க. தாரா, the boy seems to be okay. என்ன கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த 2 நாள் எங்க இருந்த? எங்க இருந்தா என்ன? எங்க இருந்த? மாமியார் வீட்டில். லாக்அப்ல வச்சிருந்தாங்களா? அம்மா, ஆதியா லாக்அப்ல வச்சிருந்தீங்களா? தாரா, நான் உன் விருப்பத்துக்கு எதிராக எதுவுமே பண்ணல. லாக்அப்ல வச்சிருந்தீங்களா இல்லையா? என் பொண்ணு ஒரு நாள்ல பையனை செலக்ட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போனேன், கல்யாணம் பேசி முடிச்சேன், அவ்வளவுதான். ஃப்ரைடே கூட்டிட்டு போனாங்க. மண்டே வரைக்கும் பெயில் கிடையாது. ஆத்தரோட ஜெயில் கூட்டிட்டு போய் விருந்து வச்சாங்க. ஜெயிலியா? நிறைய பெரிய தலையெல்லாம் உள்ள இருந்துச்சு.
அம்மா நான் ஃபோனை வைக்கணும். தாரா தாரா கமிஷனரே என்னை கூட்டிட்டு போய் அவர் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு. ஆலு பராட்டா, தயிர், ஊறுகாய் செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. வீசா அப்ளிகேஷனில் ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொன்னார். எங்க அம்மா இப்படி பண்ணாங்க, நீ ஏன் என்கிட்ட சொல்ல? படி சொல்கிற மாதிரி டோன்ட் வரி பண்ணாத.